நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நண்பர்களே, எந்த பொத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியாம இருக்குது. நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க ஒரு ஸ்டாக்கு கைனஸ் டெக்னாலஜி எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ரொம்ப விரும்பக்கூடிய ஸ்டாக்கு. செமிகண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். இங்க பாருங்க கன்டினியூவா ஃபாலிங்கு. எதனாலனா ஒரு பேட் நியூஸு. அது என்ன பேட் நியூஸ்ன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல வந்து சரியில்லன்னு சொல்லிட்டு கோடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்டே ரிப்ளை குடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் டெலிகிராம்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து இதில எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. பிஎல்ஓ ஸ்டேட்மெண்ட்ல அப்படி குடுத்துருக்காங்க. இந்த பாருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, "ஏர்லியர் ஃப்ரைடே மார்னிங், த மேனேஜ்மெண்ட் செட் தேர் நோ மிஸ்டேக் இன் த பேலன்ஸ் ஷீட் ஆர் இன் த பேலன்ஸ் ஷீட் செக்மெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கீழ வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "கைனஸ் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் த டர்ன் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் பை த எண்ட் ஆஃப் த கரண்ட் ஃபைனான்ஸ் இயர்." இந்த வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பேலன்ஸ் ஷீட்டோட கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவா டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியுமே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு நம்பிக்கை வரல. பார்த்தீங்களா? மேனேஜ்மெண்ட் அவ்வளோ சொல்லியும் இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை வராம தான் இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாரிக்கு நம்ம ஸ்டாக்ல நம்ம வாங்கலாம். எப்படி நம்ம தப்பிக்கிறது? அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு இத தான் நான் இந்த ஸ்டாக்க பத்தி சொல்லப் போறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டு நம்ம சார்ட்ட பத்தி பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாக்கு கீழ ஃபால் ஆகுறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய டெக்னிக்கல் வியூ இத வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி இல்லன்னா இந்த மாரி நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஆனா ஸ்டாக் பாருங்க எஃப்ஐல இதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் கன்டினியூவா ஃபாலிங். ஒண்ணு நம்ம டெக்னிக்கல் ஆயிட்டு இந்த ஸ்டாக்க இது மாரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சிருந்து, ஓகே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருச்சு. அப்ப நம்ம இங்கேருந்து எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 1. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர், ஒரு 200 மூவிங் இண்டிகேட்டர்ஸு, அது சிம்பிள் ஆர்எஸ்ஐ ஏதாவது ஒண்ணு. ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட் டெர்ம்க்கு வாங்கியிருந்தாலோ, லாங் டெர்ம் வாங்கியிருந்தா கூட அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த நம்ம எடுத்திருக்குது. நீங்க சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு. நம்ம வந்து தப்பிக்கணும். நம்முடைய லாஸ வந்து நம்ம கம்மி பண்ணணும்னா, இந்த மாரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கலாம். இல்லன்னா ஒரு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கலாம் நம்ம. அதான் ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்படி தப்பிக்கலாங்கிற மாரி பார்க்கும் பாருங்க. இந்த மூவிங் ஆவரேஜ் கீழ டவுன் வந்துருச்சா? இங்க பாருங்க. இங்கேயே டவுன் ஆயிருக்கு. இந்த மூவிங் ஆவரேஜ் கீழ எங்க டவுன் ஆயிருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டாக்கு. இங்க பாருங்க. நெருக்கி 7,000 டவுனா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாரிக்கு மூவிங் ஆவரேஜ் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி, ஒரு ஸ்டாக்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகுறதுக்கு நம்ம ஒரு கத்துக்கணும். ஏன்னா, இந்த பாருங்க இந்த ஸ்டாக் ஒண்ணு இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு கத்துக்கணும். ட்ரெண்ட் லைன் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். இந்த மாரி ட்ரெண்ட் லைன் நான் அடிக்கடி வந்து நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல்ல இந்த மாரிக்கு ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா அந்த ட்ரெண்ட் லைன் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, அதோடைய பாட்டமுக்கு வரதுக்கு கண்டிப்பா அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பாருங்க, நான் அந்த ஸ்டாக் வந்து எப்ப இந்த ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா, அக்டோபர் 21. ஆனா நியூஸ் வந்தது இன்னைக்கு தான். பார்த்தீங்களா? கரெக்ட்டா அந்த ஏரியால தான் வந்திருக்கு. அதுதான் நான் சொல்றது டெக்னிக்கலும் நம்ம கத்துக்கணும். இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ண கத்துக்கணும்னு சொல்றது. இங்க பாரு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இங்கேயே பிரேக் ஆயிருக்கு. ஒரு சில பேர் இங்க வாங்கியிருந்தாங்கன்னா, இங்கேயே கட் பண்ணியிருந்தாங்கன்னா, நல்ல ஒரு லாபத்தில கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, மேக்ஸிமம் நோ லாஸ், நோ கெயின். இப்ப நம்ம எத்தன 1 வருஷம் இந்த ஸ்டாக் இங்க 2025 மார்ச்ல ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாசம் இல்ல 9 மாசம் இந்த ஸ்டாக்க 10 மாசம் இந்த ஸ்டாக்க ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா, நோ லாஸ், நோ கெயின். நம்முடைய கேப்பிட்டல் அப்படியே லாக் ஆயிருக்கும். அதனால நண்பர்களே தயவுசெய்து இந்த மாரிக்கு சில விஷயங்கள பேசிக்கான விஷயங்கள தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டா தான் மட்டும் தான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்லன்னா வந்து லாங் டெர்ம்ல வந்து நீங்க காசு அமௌண்ட் எதுவுமே சம்பாரிக்க முடியாது. முக்கியமான விஷயம் இதுல நான் சொல்லியிருக்க விஷயம். இந்த வீடியோல வந்து மறுபடியும் நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சுகிட்டு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்திருக்கு. 2, 3 நாளா வந்திருக்கு. ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப அக்டோபர் மாசமே ஸ்டார்ட்டிங்லயே வந்து செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? இன்ஸ்டிடியூஷனல். அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்மள மாரிக்கு சாதாரண இன்வெஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இந்த மாரிக்கு பப்ளிஷ் ஆனா மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம போய் எங்கே கேட்க முடியும்ல. அது மாரிக்கு அனாலிசிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிட்டு கம்பெனில மீட்டிங் பண்ணி அவங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாரி அனாலிசிஸ் எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கன்டினியூவா. அப்ப நம்மளும் அந்த மாரிக்கு டெக்னிக்கலா பண்ணணும்னா, டெக்னிக்கல் நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாச்சும் டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இது பிரேக் அவுட் ஆச்சு. இதுக்கப்புறம் வீக் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், புக் பண்ணிருக்கணும். நம்ம லாங் டெர்ம் வாங்கியிருந்தாலுமே, ஷார்ட் டெர்ம் வாங்கியிருந்தாலுமே கொஞ்சம் அட்லீஸ்ட் நீங்க ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு 50 ஸ்டாக் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 50 ஸ்டாக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நீங்க போட்ட கேப்பிட்டலாச்சும் எடுத்திருக்கலாம்.
அதனால வந்து ரொம்ப சிந்திச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப கவனமா நம்ம தான் இருக்க வேண்டியா இருக்கு. நான் ஆரம்பத்தில சொன்ன மாரிக்கு தான் எந்த பாம்பு புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் சொல்றேன். வாங்க நெறைய நண்பர்கள் நம்ம வந்து முக்கியமான ஸ்டாக்லாம் கேட்டுருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நியூஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வரிசையா ஒண்ணு ஒண்ணா. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஆர் இன்ஃப்ரா அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 290 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓசி கெமிக்கல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இடிக்யூஎம் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு ஏபிஐல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல குட் நியூஸு. அடுத்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சினோரஸ் ஃபார்மா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ்ல எஃப்டிஏல 10 ஒரு மெடிசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு. நான் வாங்கி வச்சிருந்துட்டு அப்புறம் இடையில செல் பண்ணிட்டேன். ஏன்னா கன்டின்யூ அந்த ஸ்டாக் வந்து மேல போயிட்டே தான் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்க மாட்டேங்குது. நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்குங்க. மிஸ் பண்ணிட்டேன் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க பாருங்க. நல்ல ஒரு ஸ்டாக்கு. கன்டின்யூவா அப்படியே ஸ்லோ மூவ்மெண்ட் தான். ஆமை வேகத்திலலாம் போகும். அப்படியே ஜங்குலாம் போகாது. பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? சின்ன ஒரு ஏற்றம், சின்ன ஒரு இறக்கம். சின்ன ஒரு ஏற்றம், சின்ன ஒரு இறக்கம். பாருங்க. ஆமை வேகத்தில அப்படியே போயிருச்சு இந்த ஸ்டாக்கு. ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. அதுக்கப்புறம் பிஎம்எல் சைன் மொமெண்டம் வித் மரைன்டைம் ஃபைனான்சிங் ஃப்ரெஷ் ரயில் அண்ட் மெட்ரோ ஆர்டர்ஸ் பூஸ்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பிஎம்எல்க்கு வந்து கன்டினியூவா ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. நம்ம லாஸ்ட்டா 3, 4 ஆர்டர் பார்த்தோம். நேத்தோட ஆர்டர் பார்த்தோம்னு நெனைக்கிறேன். காலையில ஒரு ஆர்டர் பார்த்துருக்கோம்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோலாம் போய் பாருங்க. அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்றது ஆர்டர் கிடைக்கிற ஸ்டாக்க நோட் பண்ணி வச்சிருந்து உங்க வாட்ச் லிஸ்ட்ல நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அத நம்ம வந்து கண்டிப்பா என்ட்ரு ஆனுச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்ப பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக் இது பிஎம்ல. கன்டின்யூ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க பாருங்க டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. முடிஞ்சா வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. நமக்கான டைம் வரும்போது அத நம்ம என்ட்ரு ஆகணும். அவசரப்பட்டு என்ட்ரு ஆயிறக்கூடாது. எப்போதுமே ஒரு சப்போர்ட்லயே தான் நம்ம என்ட்ரு ஆகணும். எங்க நம்ம சப்போர்ட்ன்னு சொல்றோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம சப்போர்ட் போட்டோம்னா, அந்த சப்போர்ட்ட வந்து அணை என்னமோ மழை பெஞ்சா அணை உடைச்சிட்டு போகும் பார்த்தீங்களா? அது மாரிக்கு உடைச்சிட்டு போயிட்டு இருக்கு. காமிக்கிறேன் அந்த ஸ்டாக்லாம் எந்தெந்த ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு சப்போர்ட்ன்னு நம்ம நெனச்சு நம்ம போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைச்சு தள்ளி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பாருங்க 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு கன்டினியூவா செல்லிங் தான் வந்துட்டு இருக்கு. இது ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி தான் இருக்கு. இந்த மாரிக்கு நம்ம வரைய கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், இங்க பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி வந்துட்டு இருக்கு. எவ்வளோ தூரம் வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்டாக்கு ஒரு இடத்துல வந்து அத படுத்து, தூங்கி, சாப்பிட்டு எந்திரிக்கும்போது தான் நம்ம வாங்கணும். மறைக்க வந்துட்டு இந்த ஏரியால வந்து படுத்து, தூங்கி, சாப்பிட்டு இப்படி எந்திரிக்கும் பார்த்தீங்களா? அப்பதான் நம்ம என்ட்ரு ஆனா தான் நமக்கு வந்து உடனே ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்ல, அது அங்கேருந்து வந்துட்டுருந்து, அதுக்கப்புறம் அத சாப்பிட்டு, அது தூங்கி, அது நம்ம உடியாரும்போதே வாங்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் அது வந்து சாப்பிட்டு, தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும்போது வந்து ரொம்ப நாள் உள்ள ஒரு இது. அதனால வந்து ரொம்ப பொறுமையா எந்த இடத்துல வாங்கணுங்கிறத நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆமா, இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். ரயில்வே துறையில உள்ள ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதானி போர்ட்ஸு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர் வச்சிருக்கான் மதர்சனுடைய நல்ல ஒரு அருமையான இது பார்ட்னரு. 2 கம்பெனிக்குமே நல்ல ஒரு அருமையான கம்பெனி. ஆட்டோமொபைல் சப்ளை செயின்க்காண்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி மகாராஷ்டிரா போர்ட்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குட் நியூஸ் மதர்சனுக்கும், அதானி போர்ட்டுக்கும். அதுக்கப்புறம் நுமோரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ஜினல் குரோத் பிக்கப் இந்தியன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, 2027ல மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் 2 கம்பெனியுமே ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மார்ஜின் வந்து பூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ஸ்டாக் ஆல்ரெடி நல்லா பறக்குது. நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஆமா. இது ஒரு குட் நியூஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிசி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4% அப் மூவ் இன்னைக்கு ஸ்டாக்கு. ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஹனிவெல்ட்ட. இந்த ஸ்டாக்குக்கு ஒரு குட் நியூஸு. ஆனா அந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூஷன்ங்க இது. ஸ்டாக் என்ட்ட கிடையாது. டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்காங்க. ஸ்டாக்கு பாருங்க ரூ. 18,000 எங்கப்பா! 52 வாரம் ஹைல தாங்க ட்ரேட் ஆகுது. இங்க பாருங்க இங்கேருந்து இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 வந்திருக்கு. ஒரு ஸ்டாக்குக்கு ரூ. 8,000க்கு மேல ஏறிருக்கு. நல்ல 9,000க்கு மேல. அருமையான ஒரு ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இன்னைக்கு லாஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இண்டிகோ, அதுக்கப்புறம் ஜொமேட்டோ, டாடா மோட்டார்ஸ் பிவி, ட்ரெண்ட் இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு டவுனு. கெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, எஸ்பிஐ, அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ். இந்த 3மே வந்து ஃபைனான்ஸ் உள்ளது. இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி தான் நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. போர்ட்ஃபோலியோ என்னமோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் தான். ஆனா இது மார்க்கெட்டு. ஆனா போர்ட்ஃபோலியோ வந்து டவுன் தான் இன்னைக்கு. என் போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு 1%க்கு மேல டவுனு. பேங்க வச்சு இன்னைக்கு நிஃப்டிய மேல ஏத்திட்டாங்க. பார்க்கலாம். மாருதி சுசுகி, அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த ஒரு 12, 1 மணி டைம் நினைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரச்சனை. ஜெரோதாவும் சரி டவுனா இருந்தது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ளவுடுன்னு சொல்லிட்டு க்ளவுடு வேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டவுன் ஆயிருச்சு. அதனால எல்லா இதுவும் அதே மாரியே பார்த்தீங்கன்னா, நெறையா இண்டிகோ ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கேன்சல் ஆகுது. அந்த நியூஸ நீங்க பார்த்துருப்பீங்க. என்னென்னமோ நடக்குது வேர்ல்டுல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நெறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவங்க வந்து ஒரு 8,00,00,000க்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனிக்கு ஒரு குட் நியூஸு. ஆமா இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலா இருக்கும். வாங்க நம்ம நிஃப்டிக்குள்ள போகலாம். நிஃப்டி 50 இன்னைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. 150 பாயிண்ட்டுக்கு மேல இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு நிஃப்டி 50. இங்க பாருங்க. இந்த மூவிங் ஆவரேஜ் எடுத்துட்டுறோங்க. நமக்கு தேவையில்ல. ஒரு இதுக்காண்டி தான் டெக்னிக்கலுக்காண்டி தான் அத நான் போட்டு காமிச்சேன். நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் மூமெண்டம் நிஃப்டி இன்னைக்கு. ஆமா. என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆப்பரேஷன் சக்சஸ் பேஷண்ட் பொழைக்கலன்னு சொல்ற மாரிக்கு இன்னைக்கு இன்னைக்கு நிஃப்டி என்னமோ கிரீன் தான். ஆனா போர்ட்ஃபோலியோல பார்த்தா ரெட் தான் இன்னைக்கு. பாருங்க முக்கியமான ஏரியால தான். நான் தான் சொன்னேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் இல்லங்க. ஒரு 25 26,500 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மேல போகுமான்னு சொல்ல முடியாது. சைட்வே தான் ஆகும். ஏன்னா எஃப்ஐ வந்து கன்டினியூவா செல் பண்ணிக்கிட்டே இருக்கனால வந்து சைட்வே தான் ஆகும். பேங்க் நிஃப்டிய பார்க்கலாம் இன்னைக்கு. பேங்க் நிஃப்டி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இங்க பாருங்க. அருமையான ஒரு கேண்டிலு. ஆனா ஆல் டைம் ஹை வந்து இங்க இருக்கு. பார்ப்போம். ஆல் டைம் ஹை மேல போகுதான்னு பார்க்குறேன். 2 நாள் நியூஸுக்காண்டி இந்த ஆர்பிஐ ரேட் கட் பண்ணனால 2 நாள் வந்து நியூஸுக்காண்டி மேல போகும். அதுக்கப்புறம் சைடு வேணான்னு தெரியல. பொறுமையா இருந்து பார்க்கலாம். சரி வாங்க நம்ம நண்பர்கள் நெறைய பேர் கேட்ட ஒரு 3 ஸ்டாக், 4 ஸ்டாக் இருக்கு. அத பார்க்கலாம். எல்லா ஸ்டாக்கையும் பார்க்க முடியாது. வீடியோ லென்த்தா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ராஜ் இன்ஜினியரிங் பார்க்கலாங்க. ஒரு ரூ. 100க்கு கீழ ஒரு குறைவா உள்ளன அருமையான ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லலாம். 1,250 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே நல்லாயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ப்ரமோட்டர் கூடியும் நல்லாயிருக்கு. கடன் சுத்தமே கிடையாது. ஆமா. அதுக்கப்புறம் பேக் ரேஷியோ கம்மியா இருக்கு. பைஸ் ஸ்கோர் 8. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான இது ஸ்க்ரீன்ல காமிக்கிறது. ஆவரேஜ் வால்யூம் நல்லாயிருக்கு. ப்ராஃபிட் வேரியேஷன் 5 இயர்ஸ்ல 90%, சேல்ஸ் குரோத் 5 இயர்ஸ்ல 20%. ஒரு மைக்ரோ கேப் இல்ல ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். பாருங்க எங்கேருந்து சரிஞ்சிருக்கு பாருங்க. ரூ. 283லேருந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 67க்கு வந்திருக்கு. மார்க்கெட் சரிஞ்சிருக்கு இங்க பாருங்க. அதுக்கு தான் வந்து முக்கியமா ஒரு ஸ்டாக்க புரிஞ்சுக்கணும். எங்கே நான் எடுக்கணும் ஒரு டெக்னிக்கல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதே நேரத்தில சில விஷயங்கள் நம்ம பார்த்து எடுக்கணும். இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் பாருங்க. 3 கோடியிலேருந்து 14 கோடி. லாஸ்ட்டா வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 குவார்ட்டர் ஃப்ளாட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஏன்னா, இங்க ஒரு 15 கோடி கொடுத்து ஒரு 30 கோடி குடுத்திருந்து, ஒரு 35 கோடி குடுத்திருந்தாங்கன்னா, ஸ்டாக்கு 288லேருந்து 500 போயிருக்கும். ஆனா வந்து, அவங்க ரிசல்ட் காமிக்கல. குரோத் இல்ல. மெயினான விஷயம். ஒரு ஸ்டாக் குரோத் இல்லன்னா, ஃபர்தரா அந்த ஸ்டாக் மேல போகாது. இன்வெஸ்டருக்கு லைக் பண்ண மாட்டாங்க. செல் பண்ணி தான் முடிப்பாங்க. ஏன்னா, அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு 1 இயருக்கு முன்னாடியும் சொல்லலாம். இல்லன்னா ஒரு 3 இயர்ஸ் ஸ்டார்ட்ட பாருங்க. எங்கேருந்து போயிருக்குன்னு பாருங்க. ரூ. 14லேருந்து போயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? ரூ. 14ல வாங்குனவங்க எல்லாம் விற்க தான் செய்வாங்க. ஆமா. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் லாஸ் பண்ணவே இல்ல. அது ஒரு முக்கியமான இது. இதுவரைக்கும் இந்த ஸ்டாக்ல எந்த நெகட்டிவும் கிடையாதுங்க. புரமோட்டர் சைடோ எந்த சைடும் நெகட்டிவ் கிடையாது. ஈரான் இயர் வந்து பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு இதுதான். 54 கோடி இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. 11, 21 அதுக்கப்புறம் 38, 54 இடையில ஒரு 15, 12 வந்து இந்த 2 ஈரான் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. 23, 24 அதுக்கப்புறம் 25 நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. டிடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 54 இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாவே இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாவே இருக்கு. காம்பவுண்ட் பிரைஸ் ஜிஜிஆர் சூப்பரா ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் மட்டும் தான் 24% லாஸ். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க இந்த கம்பெனில. ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 307 கோடி இருக்கு. கடன் கிடையாது. 18 கோடி தான் கடனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா 22 கோடி கம்மியா இருக்கு. கேஷ் ஈக்வலன்ட் கையில கேஷ் மட்டுமே 132 கோடி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ நல்லாவே இருக்கு. ஒரு மைனஸான பாயிண்ட் என்ன கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். அதாவது நம்ம ஒரு பொருள தயாரிச்சு அது சந்தையில வித்து நம்ம கையில காசு வரும் பார்த்தீங்களா? அந்த டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கு. 282 ரொம்பவே கூட இருக்கு. ஆரம்பத்து காலத்துலலாம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூடியிருக்கு. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டுங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பாருங்க. புரமோட்டர் வந்து நல்லாவே வச்சிருக்காங்க. 66லேருந்து பார்த்தீங்கன்னா 60 குறைச்சிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ வந்து கூட்டியிருக்காங்க பாருங்க. எஃப்ஐஎன்டிஐ என்ட்ரு ஆயிருக்காங்க. நல்லாவே தெரியுதா? எஃப்ஐஎன்டிஐயும் என்ட்ரி ஆயிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. இந்த ஸ்டாக்க பார்க்க போம்போது எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. ஒரு நல்ல ஒரு அருமையான குவார்ட்டர் ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, இப்ப லாஸ்ட் குவார்ட்டர் எவ்வளோ குடுத்துருக்காங்க? 14 குடுத்துருக்காங்களா? ஒரு 30 கோடி குடுத்தாங்கன்னா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 25 கோடி குடுத்தாங்கன்னா, நல்ல ஒரு பூமா இருக்கு. இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு. நம்ம எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் வாங்கி, நல்ல ஸ்டாக் வாங்கி பொறுமையா இருந்து ரிஸ்க் எடுத்தா தாங்க காசு சம்பாரிக்க முடியும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோல இருக்கு இந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக்கோட வந்து சார்ட்ட பார்த்துடலாம். பாருங்க. சார்ட்ட காமிக்கிறேன்.
நம்ம இந்த மாரி லோல இருக்கும்போது ரிஸ்க் எடுக்காட்டினா, அப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல காசு சம்பாரிக்க முடியாது. பொறுமையா இருக்கணும். நல்ல ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன் ஏரியால தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இங்க பாருங்க வீக்லி சார்ட்ல வைக்கிறேன். பார்த்தீங்களா? ஒரு எப்ப 2024 ஜனவரில ட்ரேட் ஆன ஏரியால தான் இப்பவும் வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இங்க பாருங்க அந்த சப்போர்ட்டுக்கு கீழ வந்து குளோசிங் வைக்கல. ஒரு முக்கியமான இதில தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. பார்க்கலாம் இதுக்கு கீழ வருதா? இல்ல இங்கேயே ஹோல்டு பண்ணி மேல போதான்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாரு. ஜிண்டால்ஸா. ஆல்ரெடி நம்ம இத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல கம்பெனி தான். ஆமா. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் பிளட்சிங் வச்சிருக்காங்க. 343 160ல இருக்கு. டிவிடெண்ட் குடுக்குறாங்க. 1.2% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. நல்ல விஷயம். எல்லாமே நல்லா இருக்கு. கடன் வந்து கம்பெனில கிடையாது. அதாவது மார்க்கெட் கேபிட்டலோட பார்க்கும்போது கடன் கம்மியா இருக்கு. 5000 கோடி கடன் வச்சிருக்காங்க. ஆனா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. ஆமா. ஸ்டாக் பாருங்க. அதே மாரிக்கு தான் இந்த ஸ்டாக்கும் மலையிலேருந்து கீழ சரிஞ்ச மாரிக்கு இருக்கா? ஆமா. அதான் நம்ம சொல்றது எப்பவுமே எந்த பொத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ற மாரிக்கு தான் நம்ம இதெல்லாம் ஒரு நம்பி தான் நம்ம வாங்குறோம். ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அடி வாரத்தில கிடக்கு. இங்க பாருங்க இதோடைய ரிசல்ட் பாருங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் இது 22 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 356, 512, 480, 416, 475 அப்புறம் குறைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? இதுதான். ஸ்டாக் வந்து மூவ்மெண்டம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, இப்ப 479லேருந்து ஒரு 500 கோடி போயிருச்சுன்னா, அந்த ஸ்டாக் டவுன் ஆகாது. ஃபர்தரா மேல போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா, கம்பெனி குரோ ஆகுது. அப்பம்போது வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா 87 கோடி. அதுக்கப்புறம் 415 கோடி. அப்புறம் 139 கோடி. இந்த மாரி இப்ப 415 கோடி குடுத்து ஒரு 500 கோடி குடுத்துருந்தாங்கன்னா, ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல பாருங்க 1500லேருந்து குறைஞ்சிருக்கு. இப்ப பாருங்க ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதுதான் முக்கியமான காரணம். இங்க காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்லயும் பாருங்க நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ். இப்ப இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக் என்ன ஆகும்? கீழ தான் இருக்கும். ஒரு அடுத்தது வந்து இதுக்கு பாசிட்டிவ் எப்போ வரும்னா, ஒரு புல் மார்க்கெட்ல நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, அப்போ பாசிட்டிவ் வரும்போது இந்த ஸ்டாக் மேல மூவ்மெண்ட் போகும். நம்ம இன்வெஸ்டர் என்ன பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும்னா, இந்த மாரிக்கு ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அனலைஸ் பண்ணி, நல்ல ஒரு பெரிய கம்பெனி, நல்ல ஒரு குரூப்ல உள்ள கம்பெனிங்கும்போது, நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா, இந்த மாரி ஒரு சைடு வேல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி ஆகி நம்ம காசு பார்க்கணும். அதான் நம்முடைய இது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 15% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே அ அதுவும் 4% மேல வச்சிருக்காங்க. நல்லா அருமையா இருக்கு. பப்ளிக் கையில இருக்கு. பப்ளிக் கையில 16 இருக்கு. புரமோட்டர் கூடயும் நல்லா இருக்கு. இது ஒரு நல்ல ஸ்டாக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் நண்பர் கேட்டிருந்தாரு. ஜேபி பவரு, ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சரு. இது ஒரு பென்னி ஸ்டாக்குங்க. ரிஸ்க் ஸ்டாக்கு. அதனால இந்த ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. இங்க பாருங்க புரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மி. அதையும் பிளெட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. கடன் ரொம்ப அதிகமா இருக்கு. 3500 கடன் இருக்கு. ஆனா டெப்த் ஆஃப் ஈக்விட்டி கம்மி தான் இருக்கு. ஒரு பென்னி ஸ்டாக் தான் இது. பவர் செக்டார்ல உள்ளது. பாய்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாம ஒரே ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. பவர் செக்டார்ல இருக்காங்க. இதோடைய ரிசல்ட் பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்டர் இது பண்ணியிருக்காங்க. லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 589, 348, 183 இந்த மாரி ரேஞ்சில தான் இருக்கு. ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. அந்த இதுதான் டவுன் என்ன சொல்றதுன்னா, ஒரு சீக்வென்ஸ் குரோத் இருக்கணும். இத மட்டும் தான் இது இம்ப்ரூவ் ஆகும் ஸ்டாக்கு. இங்க பார்த்தீங்களா, காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. காம்பவுண்ட் புராஃபிட் குரோத் இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி பாருங்க 10 கீழ தான் இருக்கு. இந்த மாரி ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா ஒரு பென்னி ஸ்டாக் மாரிக்கு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம யோசனை பண்ணி, இதில போய் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட் டெர்முக்கு ஒரு எஃப்ஐ வச்சிருக்காங்க. ஒரு குட் நியூஸ் இதில. நம்ம ஒண்ணு. அதுக்கப்புறம் டிஐட்டும் இருக்கு. இதுனா இது பார்த்தீங்கன்னா, கடன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாங்கியிருப்பான்னு நெனைக்கிறேன். இந்த பேங்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக் வந்து அடமானம் வச்சிருப்பான்னு நெனைக்கிறேன். அதான் பிளட்ஜிங் இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் அந்த எஃப்ஐ, டிஐட் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா பார்த்தா தான் நமக்கு புரியும். என்ன பொறுத்தளவு இந்த ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர். அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு சர்வோடெக். அது நம்ம நம் நான் வந்து ஹோல்ட் பண்ற ஸ்டாக்ல இது ஒண்ணு. வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை தாங்க இந்த ஸ்டாக் எப்போதுமே. 2000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஒரு பிளெஸ்ஸிங் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தா கடன் கிடையாது. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ நல்லாவே இருக்கு. பைசஸ் ஸ்கோர் 5. இதோட ரிசல்ட் பாருங்க. இதுவும் மலையிலேருந்து சரிஞ்ச மாரி தான். நம்ம பார்க்குற ஸ்டாக் எல்லாமே மலையிலேருந்து சரிஞ்சு தான் இருக்கு. ரிசல்ட் பாருங்க. 7 கோடி, 7 கோடி, 9 கோடி, 11 கோடி, டவுன் 2 கோடி. அப்ப எப்படி இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும்? இங்க பாருங்க. 5 கோடியிலேருந்து நல்லா தான் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸ்டாக் நல்லா மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து டவுன்ல இது இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கம்மியாயிருச்சு. இப்ப 33லேருந்து 27 இருக்கு. 33லேருந்து ஒரு 40 போனா தான் மேல போகும். ஆமா. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெகட்டிவ்ல போகல. நீ ஃபர்தரா கொஞ்சம் இத வாட்ச் பண்ணணும். ஸ்டாக் நல்லா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆமா. அதனால வந்து ரொம்ப கவனமா இது கையாளுங்க இந்த மாரி ஸ்டாக்கெல்லாம். நான் சொன்னேன், யாரும் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் வாங்கிடக்கூடாது. நீங்களும் ஓனா அனலைசிஸ் பண்ணணும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான செக்டார்ல இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்ல இருக்காங்க. நம்ம அந்த
காருக்குலாம் ரீசார்ஜ் இது பண்ணுறோம்ல, ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அந்த மாரி செக்டர்ல இந்த ஈவி சார்ஜர் வந்து புரொவைட் பண்றாங்க. சோலார் அந்த மாரி கீழ இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில எஃப்ஐ கொஞ்சம் ஹோல்டு பண்றாங்க. புரமோட்டர்ட்ட இருக்கு. டிஐட்ட சுத்தர கிடையாது. இந்த ஸ்டாக்குடைய சார்ட்டையும் பார்த்துடலாம். நம்ம நண்பர்கள் சார்ட் தெரியணும்ல. இப்போ டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஜிண்டால்ஸாவையும் நம்ம சார்ட்ட பார்த்துடலாம். பாருங்க. சர்வோடெக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான இங்க பாருங்க இங்கேருந்து போயிருக்கு பாருங்க. மலை மாரிக்கு இங்கேருந்து போயிருக்கு. அப்போ இன்னும் இது இறங்க வேண்டிய டைம் நெறையா இருக்கு. இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரொம்ப நாள் ஒரு சைடு வேல இந்த ஏரியா. இது கீழ வருமான்னு எனக்கு தெரியாது. இது ஒரு முக்கியமான ஏரியாவா இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் ஜிண்டால்ஸா அதையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் அடித்தளத்தில தான் கிடக்கு. ஜிண்டால்ஸா. இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஏரியால தான் இருக்கு. பார்க்கலாம். இது பிரேக் அவுட் பண்ணி கீழ வருதா என்னன்ட்டு. நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லலாம். நான் வந்து இத வந்து நம்ம குறைச்சலாம் சொல்ல முடியாது. அருமையான ஸ்டாக்குன்னு சொல்லலாம் அது. ஆனா என்னன்னா, பிசினஸ் இம்ப்ரூவ்மென்ட் கிடையாதுங்க. நம்ம பார்த்த 3 ஸ்டாக்குமே ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்கு தான். நல்ல பிசினஸ்ல தான் இருக்காங்க. ஆனா வந்து என்னன்னா, இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. ஒரு கம்பெனி வந்து கன்டினியூவா குரோத் குடுக்கணும். இபிஎஸ் குரோ ஆனா மட்டும் தான் அந்த ஸ்டாக் மேல ஃபர்தரா மேல போகும். இல்லன்னா அதுவும் போகாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ் ரயில். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் ரயில் இந்த இருக்கு ட்ரான்ஸ் ரைட்டிங். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 7,000 கோடிக்கு மேல் வருது. ஸ்டாக் பி அண்டர் வேல்யூல தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே நல்லா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 புதுசா ஒரு 1 இயர்க்குள்ள தான் ஐபிஓ வந்தது இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட இன்சென்சிவ் வேல்யூ பாருங்க 885 இருக்கு. அருமையான ஒரு ஸ்டாக்கு. அண்டர் வேல்யூ தான் இருக்கு. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வந்துச்சுன்னா நான் வாங்கலாம்னு நெனச்சிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக்க. நான் வாங்கலாம் தான் நெனச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து அனலைஸ் பண்ணி ஓனா முடிவு பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. இங்க பாருங்க இந்த ஸ்டாக்லயும் பாருங்க லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 91 கோடி. அதுக்கு முன்னாடி 127, 106, 97 கம்மியாகுது பார்த்தீங்களா? ப்ராஃபிட் கம்மியாகுது. இயர் ஆன் இயர் பாருங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்ல குரோத் இருக்கு. 233, 327, 417 ஓகே. நம்ம மேக்ஸிமம் இயர் ஆன் இயர் பார்க்குறது நல்லது. இயர் ஆன் இயர் பார்த்ததுல இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கு. கடன் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக்ல. இங்க பாருங்க 810 கோடி தான் கடன் இருக்கு. ஆனா ரிசர்வ்ல பாருங்க 2,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் மைனஸ்ல இருக்கு. நல்ல ஒரு குட் நியூஸ். இது குட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து கம்மி பண்ணியிருக்காங்க. எஃப்ஐட்டையும் பாருங்க 1லேருந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் தான். எதுக்கு கம்மி பண்ணாங்கன்னு தெரியல நமக்கு. அத அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்ட நம்ம ஆல்ரெடி காலையிலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு நெனைக்கிறேன். பாருங்க மழையிலேருந்து சரிஞ்ச மாரிக்கு தான் இதுவும் இருக்கும். இது கொஞ்சம் இப்ப தான் டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான நம்ம பார்க்குறது எல்லாமே வீக்லி சார்ட்டு. அதனால வந்து பார்த்துக்கங்க. ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் ஆகி இங்க பாருங்க. இந்த வாரத்தில பாருங்க அருமையான ஒரு செல்லிங் பிரஷர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? அடுத்து இந்த ஸ்டாக் எங்கே வரும்னு நீங்க சார்ட்ட பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்ல வேண்டியது இல்ல. நீங்களே இந்த சார்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த ஸ்டாக் எங்கே வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம நண்பர்கள் கேட்ட வந்து ஒரு 4 ஸ்டாக் பார்த்துருக்கோம். 4, 5 ஸ்டாக்கு. மீதி உள்ள ஸ்டாக்க நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா டைம் இருக்காது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கோல்டு, சில்வர் இத பார்த்துடலாம். கோல்டு, சில்வரு டே சார்ட்ல மாத்திக்கிறேன். கோல்டு, சில்வர் இன்னைக்கு சைட்வே தான். நேத்து ரெட் இன்னைக்கு கிரீனு, சில்வரு 1.5% மேல இன்னைக்கு ப்ளஸ்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸு. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல போயிருக்கு. 1% மேல இருக்குன்னு நெனைக்கிறேன் சில்வரு. பார்க்கலாம். இப்போ சைட்வேல போக ஆரம்பிச்சிருக்கு. ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்ணா, நம்ம பார்க்குறது வந்து நிப்பான் இண்டியா ஈடிஎஃப் தான் பார்த்துட்டுருக்கோம். நம்ம ஃபியூச்சர் பார்க்கல. அத புரிஞ்சுக்கங்க. நம்ம பார்க்குறது நிப்பான் இண்டியா ஃபியூச்சர் தான் பார்த்துட்டுருக்கோம். சாரி கோல்டு ஈடிஎஃப் தான் பார்த்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்கு நம்ம ஆல்ரெடி ஐடி இண்டெக்ஸ் ஆல்ரெடி நம்ம காலையிலே பார்த்துருந்தோம். நல்ல ஒரு அருமையான ஒரு மொமெண்டம். நல்ல குட் நியூஸா வந்துட்டுருக்கு. இங்க பாருங்க அருமையான இது ஐடி ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாட்சஸ்ல உள்ள ஸ்டாக்கு பாருங்க இன்னைக்கு. மரநடி வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, கேபி கிரீன் மரநடி வாங்கியிருக்குங்க அன்னைக்கு. 4%க்கு மேல. வரட்டும் மரநடி குடுத்து வந்தா நமக்கு வாய்ப்பு. வரட்டும் ஒரு நல்ல ஒரு இதில பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஜாக்லின் ப்ரீபெய்டு. ஆமா. அதுவும் மரநடி. அதுக்கப்புறம் டைம் டெக்னோ நம்ம அருமையான ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பியரிஷ் பேரலல் சேனல்ல பிரேக் அவுட் ஆகி வந்துட்டுருக்கு. வரட்டும் ஒரு நல்ல ஒரு ஏரியால வந்துச்சுன்னா, அந்த ஏரியால வந்துச்சுன்னா ஒரு அருமையான இது. அதுக்கப்புறம் ரோட்டோ பம்ப் இன்னைக்கு செல் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க ட்ரையலு. இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 3%க்கு மேல கன்டினியூவா செல்லிங் தான். முக்கியமான நம்ம ஏரியால ஒரு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டாக்க நீங்க இதில வச்சு பாருங்க. வீக்லி சார்ட்ல வச்சா தான் தெரியும். இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் ரன் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் இதா இருக்குன்னு நீங்க பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து பாருங்க கன்டின்யூ ரன் பாருங்க இறங்கவே இல்ல இந்த ஸ்டாக்லாம். பார்த்தீங்களா? எங்கே இருந்து பாருங்க ரூ. 8லேருந்து பார்த்தீங்க, கொஞ்சம் இறங்கி, கொஞ்சம் இது, கொஞ்சம் இறங்கி போயிருக்கு. ஆனா இந்த மாரிக்கு இறங்கவே இல்ல பாருங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இறங்கியிருக்கு. ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கன்டினியூவா அப்படியே மேலே ஏறிருக்கு.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா நல்ல ஒரு ரேட்ல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அக்கமடேஷன் பண்ணணும். அதனால தான் சொல்ல வரேன், எப்போதுமே பொறுமையா அக்கமடேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து குரோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4% கீழ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு பார்த்தா வரல. கீழ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு பார்த்தோம். நம்ம ரேஞ்ச் இன்னும் வரல. நேத்து ஒரு சைடு வே தாங்க அங்க பாத்துங்க. இன்னைக்கு அந்த பாக்ஸ் ஒண்ணு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த பாக்ஸ ரீடெஸ்ட் பண்ணியிருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு வேள ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழ வரும். அதுக்கப்புறம் வாட்சஸ்ல உள்ள ஸ்டாக் பாருங்க இன்னைக்கு. ஆமா பிஜிஎல் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங்ல தான் முடிச்சிருக்காங்க. இங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங் இந்த பாக்ஸ்க்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. எத்தன டைம் ட்ரேவ பாருங்க. ஈஸியா அதாவது இந்த ஒரு சப்போர்ட்ல எடுத்து மேல இது பண்ணாலும் பாருங்க 18, 18% அருமையான இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ராச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான செல்லிங்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கும். பார்த்தா கன்டினியூவா செல்லிங்ல தான் இருக்கு. நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எஃப்ஐ டேட்டா நம்ம பார்த்துடலாங்க. மணி கவுண்டர்ல வரமாய்க்குது. மணி கவுண்டர்ல பார்த்தோன்னா, நம்ம நைட்டு சாப்பிட்டு தூங்கும்போது தான் மணி கவுண்டர்ல இந்த எஃப்ஐ டேட்டாலாம் போடுறாங்க. என்ன பண்றது? கொஞ்சம் சீக்கிரம் போட்டா நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஃப்ஐ டேட்டா மார்க்கெட் முடிஞ்சு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆச்சு. இன்னுமே அந்த டேட்டாலாம் போடவே இல்ல. ஸ்லோவா தான் ஆயிட்டுருக்கு. சரி ஸ்லோ ஆகட்டும். அதுக்கெல்லாம் நம்ம அந்த ஐடி ஸ்டாக்க பார்க்கலாம். இன்னைக்கு எந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். HCL டெக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இந்த ஐடி ஸ்டாக்லாமே பாருங்களேன், ஓரம் வஞ்சம். பாருங்க இந்த ஸ்டாக்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? இதெல்லாம் ஏறவே இல்ல இன்னைக்கு பார்த்தீங்களா? இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஓரம் வஞ்சம் தாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல. சில பர்ட்டிகுலர் ஸ்டாக்க மட்டும் தான் ஏத்துறாங்க. HCL அதுக்கப்புறம் இந்த ஏஏ இந்த கம்பெனி ஒரு கம்பெனி. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்பு. எம்பசிஸு அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸு நம்ம வாட்சஸ்ல உள்ள ஸ்டாக் வந்து இன்ஃபோசிஸு. ஆமா ஃபர்தர் கோப்ரோச் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த ஏரியாலன்ட்டு. டெக் மஹேந்திரா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ட்ரெண்ட் லைன. அதுக்கப்புறம் டிசிஎஸும் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மூவ்மெண்டம் இருக்குன்னு. எஃப்ஐ டேட்டா வந்து டிசம்பர் 4, 5ஆம் தேதி வரல. ஆல்ரெடி 10,000 கோடி மேல செல் பண்ணிட்டாங்க. 4 நாளைக்குள்ள. இன்னைக்கும் செல் பண்ணி தான் முடிச்சிருப்பாங்க. பார்க்கலாம் இல்ல வாங்கியிருக்காங்களான்னு தெரியல. எதுவும் பேங்க் இது டிசிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் டீல் நடந்திருக்கு. ஒருவேள வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல. வந்துச்சுன்னா நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பேசியிருக்கேன் நண்பர்களே. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனுக்காண்டி தான். நீங்க வந்து வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க. லைக் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே சேரணும். அதனால உங்க ஃபிரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.